ஹாய், இது உங்கள் குணமாலை கட்டுறது திருநெல்வேலியிலேருந்து. இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம முருங்கைக்கீரை பொடி. இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஜீரகம் படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும், வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளோ அளவுக்கு போடுறேன்னா, ஒரு 2 நல்ல நம்ம காஞ்ச முருங்கை தழை வந்து நல்லா என் கையில் நல்லா 2 புடி அளவுக்கு, நல்லா ஃபுல் புடியாக 2 புடி அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் போடுறேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரைக்கு ஒரு கொஞ்சம் உப்பு, அதுக்கேற்ற அளவுக்கு காரம். நான் காரம் ரொம்ப கம்மியாக போடுறேன், ஏன்னா நான் எல்லாத்துலேயும் சேர்த்துப்பேன். அந்த மிளகா பொடியை இட்லி மிளகா பொடி மாதிரி, தோசை மிளகா பொடி மாதிரி இது பண்ண மாட்டேன். நான் நிறையா சுண்டலுக்கு அந்த மாதிரிலாம் போட்டுப்பேன். அதனால் நான் காரம் கம்மியாக போடுறேன். இப்போ ஏன் உப்பு கூட மிளகாய் சேர்த்து வறுக்கிறேன்னா, உப்பு கூட மிளகாய் சேர்த்து வறுக்கும்போது நெடியே வராது, மிளகாய் நெடியே வராது. நெடி வராமல் இருக்க தான் உப்பு போட்டு வறுக்கிறேன். அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு வந்து ஒரு நசுக்கிட்டு வருங்க. அப்படியே முழு பூண்டாக போட்டால் சீக்கிரம் வறுப்படாது. உங்களுக்கு ஒரு நச்சு, இப்போ உங்களுக்கு நச்சுருக்கிறது தெரியாது, ஆனால் நான் லைட்டாக நச்சுக்கி தான் இருக்கேன். நச்சுட்டு எல்லாமே வெறும் அனலில் வறுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த காஞ்ச முருங்கைக்கீரை நல்லா 2 கைப்பிடி நிறையா போட்டு அதை நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா நிறுத்தின வானலே போட்டு அந்த சூடு வானலே வறுத்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா காஞ்சிருக்கு முருங்கைக்கீரை, ரொம்ப தீஞ்சிரும். கொஞ்ச நேரம் விட்டிங்க நல்லா தீஞ்சிரும். லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சூடு ஏறணும், மொறுன்னு ஆகணும், அதுக்காக தான் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ இனிமேல் அரைச்சிட வேண்டியது தான். நான் வந்துட்டு ஒன்று காமிக்க மறந்துட்டேன், கருப்பு உளுந்து வறுத்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன். இப்போ கருப்பு உளுந்து வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ என்னென்ன உப்பு, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, இந்த கருப்பு உளுந்து தோலோட பாதி உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்க மறந்துட்டேன். இப்போ முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு வர வேண்டி தான். ஏன்னா வெள்ளையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, குட்டி குட்டியாக, அது பூண்டு தோல் தான் அது அப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பொடியை வந்து என்னத்துக்கு போடலாம்னா, இப்போ நான் தோசையில் போட்டு காமிக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு பொரியலில் போடலாம், ஒரு சுண்டல் பண்ணும்போது தாளிக்கும் போது போட்டுக்கலாம், நீங்கள் எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஈவன் சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த பொடியும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசையில் அப்படியே மழைச்சாரல் மாதிரி அப்படியே இந்த பொடியை தூவி எண்ணெயை ஊற்றி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே முருங்கைக்கீரை வாசனையோட சூப்பராக இருக்கும் தோசை. எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த முருங்கைக்கீரை. அவங்களே உருவிட்டு அலசிட்டு காய வச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. நான் எப்போ போனாலும் அவங்ககிட்ட அந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வரோம், இந்த வாட்டி காய வச்சே எடுத்துகிட்டு போ அப்படின்னு காய வச்சே ரெடியாக வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.